بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, வல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏக இறைவனை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு பாக்கியத்தை அருளியிருக்கிறார். உலகத்தில் வாழுகின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு இது போன்ற பாக்கியங்களை வழங்காமல் இருப்பது மாத்திரமல்லாமல் மூட பழக்க வழக்கங்கள், தீய காரியங்களில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையையும் பார்க்கலாம். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதத்திலையும் மனிதனை சரியான பாதையிலே அழைத்து செல்லுகின்ற ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையிலே உலகத்தில் என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். சமீபத்திலே இதே அடிப்படையில் தான் சூனியம் கூடாது என்றெல்லாம் நாம் பேசினோம். இப்பொழுதும் கூட ஜோசியம் என்பது மார்க்கத்தில் இல்லை, உலகத்திலும் இல்லை. அதை நிரூபித்து காட்டினால் 1 கோடி ரூபாய் பரிசு என்ற அடிப்படையில் எல்லாம் பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம். இந்த பிரச்சாரங்கள் அனைத்துமே எல்லா மக்களும் மூட நம்பிக்கையில் இருந்து விலகி சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். அதே நேரத்தில் இந்த சூனியம் இல்லை, ஒரு மனிதனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்றெல்லாம் பேசுகின்ற பொழுதே நம்மில் சில பேருக்கு சில சந்தேகங்கள் எழுகிறது. என்ன சந்தேகம்? ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த இயலாது என்பது உண்மைதான். அது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறைகள் தான். ஆனால் அதே நேரத்தில் மனிதனால் செய்ய இயலாமல் இருந்தாலும் ஷைத்தானால் சில விஷயங்களை செய்ய முடியத்தானே செய்யும். ஷைத்தான் நமக்கு பாதிப்புகளை தர முடியுமா இல்லையா என்ற எண்ணம், என்ற சிந்தனை நம்மில் சில பேருக்கு எழுகிறது. ஏன் இந்த சிந்தனை எழுகிறது என்றால், சில செய்திகளை ஹதீஸ்கள் வாயிலாக, ஆயத்துகள் வாயிலாக நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்கள் என்றால் விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறார். அதே போன்று திருமறை குர்ஆனுடைய இறுதி அத்தியாயமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்திலேயும் குல்லாவுது பிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் என்று வருகின்ற அந்த வசனத்திலும் கூட மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்னி இனத்துடைய தீங்கை விட்டும் மனிதர்களுடைய தீங்கை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இறைவன் சொல்லவும் சொல்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே ஷைத்தானுடைய தீங்கு இருக்கிறது, ஷைத்தானுடைய தீங்கு இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் அதில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்தி சாய்கின்ற அந்த நேரத்திலே, சூரியன் மறைகின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய குழந்தைகளை வெளியில் நீங்கள் அழைத்து செல்லாதீர்கள், ஷைத்தானுடைய தீங்கு ஏற்படலாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மனிதனால் எந்த விதமான தீங்கையும் செய்ய முடியாது என்று இருந்தாலும் ஷைத்தானால் இது போன்ற தீங்கை செய்ய முடியும் என்பதை இந்த நபிமொழி, இந்த ஆயத் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால ஷைத்தானால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியத்தானே செய்யும். ஷைத்தான் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தீங்கை தரத்தான முடியும் என்ற சிந்தனை நமக்கு எழும். அதனால ஷைத்தான் நமக்கு நாம் அறியாத புறத்தில் இருந்து ஏதாவது செய்ய முடியுமா? ஷைத்தானுடைய ஆற்றல், வல்லமை, அவனுடைய சக்தி தான் என்ன? சில பேர் சில விதமான கருத்துக்களை கூட முன்வைப்பார்கள். பேய் இல்லை, ஆனால் ஷைத்தான் வந்து நம்மளை தாக்குவான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் சூனியம் இல்லை, ஷைத்தான் ஏதாவது செய்வான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஷைத்தானுடைய தாக்குதல் என்ன, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுடைய அர்த்தம் தான் என்ன, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னதுடைய விளக்கங்கள் என்ன என்பதை என்னுடைய இந்த உரையில் சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதல்ல ஷைத்தான் என்றால் யார்? அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம், ஆதமுக்கு நீங்கள் சிரம்பணியுங்கள், சஜதா செய்யுங்கள் என்று நாம் கட்டளையிட்டோம். எல்லோரும் சஜதா செய்தார்கள், சிரமணிந்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த இப்லீஸ் என்பவன் ஷைத்தானுக்கெல்லாம் மூதாதிரியாக, முன்னோடியாக, தகப்பனாக இருக்கக்கூடியவன் தான் இப்லீஸ். ஷைத்தான் இனத்தை சார்ந்தவன் தான் இந்த இப்லீஸ், அல்லது இப்லீஸ் இனத்தை சார்ந்தவன் தான் ஷைத்தான். அப்ப இந்த ஷைத்தான் என்பவன் வந்து ஜின் என்ற இனத்தை சார்ந்தவன். ஜின் என்ற இனமும் ஷைத்தான் என்ற இனமும் ஒரே பொருளை இருந்துதான் படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த ஆயத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று ஷைத்தான் என்றால் அவங்க ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியும்? ஜின்னு இனத்தினால அல்லது ஷைத்தானால நமக்கு ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? அவ்வளோ பெரிய ஆற்றல், அவ்வளோ பெரிய சக்தியை இறைவன் ஷைத்தானுக்கு வழங்கியிருக்கிறானா என்றால் அப்படி வழங்கலைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளுடைய கையை முடக்கிறது, காலை முடக்கிறது, ஒருவனை பைத்தியமாக ஆக்குறது, ஒருத்தனை லூஸாக ஆக்குறது, அல்லது ஒருத்தனுடைய மெண்டலை வேற ஏதாவது பாதிப்புக்குள்ள ஆக்குறது, வயிற்று வலியை ஏற்படுத்துவது, இதை மாதிரி எந்த பாதிப்பையும் ஷைத்தானால் ஏற்படுத்த இயலாது. அவனுக்கு அந்த ஆற்றல், அந்த சக்தி இல்லை அப்படிங்கிறான். ஷைத்தானுடைய சக்தி தான் என்ன? திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலவு தில்லன்னஹும் வலவு மன்னி என்னகும் வல ஆமுர் அன்னகும் ஃபலையு பத்திக்குன்ன ஆதானல் அன்ஆமி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் பேசியதாக, ஷைத்தான் சொல்கின்ற அந்த கூற்றை இறைவன் எடுத்து சொல்கிறான். அவர்களை நான் வழிகெடுப்பேன். வல உதில்லன்னகும், ஷைத்தான் சொல்றான், அவர்களை நான் வழிகெடுப்பேன். வலவு மன்னி என்னகும், அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தை சொல்வேன். வல ஆமுர் அன்னகும், அவர்களுக்கு நான் ஏவுவேன், கட்டளையிடுவேன். அவர்கள் கால் நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், கிழிப்பார்கள். ஃபலையுகையிருன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று நான் சொல்லுவேன், அவங்க மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க என்று ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஷைத்தானுடைய ஆற்றல் என்ன? ஷைத்தானுடைய ஆற்றல் வந்து இவ்வளவுதான், வழிகெடுப்பான், தீய காரியங்களை நமக்கு கட்டளையிடுவான். இன்னும் சொல்ல போனா தீய காரியத்தை நல்ல காரியம் மாதிரி நம்மளுக்கு காட்டுவான். திருமறை குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லும்போது, வஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவர்கள் செய்கின்ற அந்த தீய காரியத்தை அழகாக நல்லதாக காட்டுகிறான். இப்படித்தான் குர்ஆன்ல ஷைத்தானுடைய வேலைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இன்னமா யமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, ஷைத்தான் தான் உங்களுக்கு கெட்டதை ஏவுகிறான். அவன் செய்வது என்ன? தீயதை செய், தீயதை செய் என்று அவன் உங்களுக்கு ஏவிக்கிட்டே இருப்பான். வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான அருவருக்க தகுந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அவன் சொல்வான். இது திருக்குறான்ல சொல்றான். ஷைத்தானுடைய செயல் அவன் எந்த அளவுக்கு மனிதனோடு ஊடுருவி செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் திருக்குறான்ல செய்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஷைத்தானு யைதுக்குமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். நம்ம ஏதாவது தர்மம் பண்ணணும்னா முதல்ல உள்ளத்தில் ஏற்படுவது நம்ம பிள்ளைக்கு இருக்குதா, மகளுக்கு இருக்குதா, மனைவிக்கு இருக்குதா, கணவனுக்கு இருக்குதா, நம்ம பேரனுக்கு ஏதாவது வச்சிருக்கிறோமா, எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டா என்ன செய்யறது? இந்த பயத்தை ஏற்படுத்துவது ஷைத்தான் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவு வசனங்களையும் அல்லாஹ் சொல்வது மனிதனை அவன் வழிகெடுப்பான், மனிதனுக்கு கெட்ட சிந்தனையை ஏற்படுத்துவான். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை, ஒரு சஞ்சலத்தை, ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவான். இதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஷைத்தானுடைய பாதிப்பு என்று திருமறை குர்ஆன் சொல்வது அவன் மனிதனுடைய உள்ளத்தில் ஏறி அல்லது மனிதனுடைய அந்த சிந்தனையை மாற்றுவது. இதை தவிர ஷைத்தானால் மனுஷனுக்கு வேற எதையும் செய்ய முடியாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நாமளும் இருக்கிறோம், தொழணும் நினைப்போம். ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? தொழாதன்னு தடுப்பான். இதுதான். நாம ஏதாவது நன்மையை செய்யணும்னு நினைப்போம், ஷைத்தான் என்ன செய்வான்? நன்மையை செய்யாதம்மா. ஒரு பயானை கேட்க போவோம் அப்படின்னு நினைப்போம், ஷைத்தான் என்ன செய்யும்? வார வாரம் கேட்டுட்டு தானே இருக்கிறோம், இன்னைக்கும் போய் கேட்கணுமா, திரும்ப திரும்ப கேட்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை. இதைத்தான் செய்ய முடியும். நம்ம கையை பிடிச்சி பயானுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவானா? நம்முடைய காலை பிடிச்ச அல்லது வேற ஏதாவது உடல் உறுப்புகளை பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு தடுப்பானா? மனுஷன் தடுக்க முடியும். நாம எங்கேயாவது போறோம்னா எங்க போற, உட்காரு அப்படின்னு சொல்ல முடியும். கையை பிடிச்சி உட்கார வைக்கலாம், கதவை பூட்டி நீ எங்கேயும் போகாதன்னு சொல்லலாம். ஆனா இதை மாதிரி கூட ஷைத்தானா செய்ய முடியுமா? ஷைத்தான் செய்வதெல்லாம் உள்ளத்துல இந்த கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தும், அவ்வளவுதான் செய்ய முடியும். கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் தகுதி ஷைத்தானுக்கு இருக்கிறதே தவிர நம்முடைய கையை பிடிச்சி காலை பிடிச்சி அல்லது கதவை இழுத்து மூடி நீ எங்கேயும் போகாத, எந்த நன்மையை நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகின்ற அதிகாரம் ஷைத்தானுக்கு இல்லை. இது மாத்திரம் இல்லை, ஷைத்தானுக்கு இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் உணர்கிறோம்? ஒவ்வொரு மனுஷனோடையும் ஷைத்தான் இருக்கிறான். உங்கள்கிட்டையும் உண்டு, என்கிட்டையும் உண்டு, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனுஷன்ட்டையும் ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் அப்படி இருக்கிறதா இருந்தா நம்மளோட ஷைத்தானும் ஊடுருவி இருக்கிறான் என்றால் நமக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கணும்ல. ஷைத்தான் வேற ஏதாவது அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும்ல, அப்படி செய்யலை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இல்லத்தில் என்னுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். திடுதுப்புனு என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு வெளியில் அப்படியே போறாங்க. ரசூலா எங்க போறாங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரசூலா எங்க போறாங்க எங்க வராங்க அப்படியே நான் வந்து நானும் முழிச்சு இருந்து ரசூலா போகக்கூடிய இடத்தை கண்காணிக்கிறேன். ரசூலா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூலா என்னையும் பார்க்குறாங்க, நான் ரசூலாவை பார்க்குறேன். உடனே என்ன ஆயிஷாவே என்ன இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறிய? இல்லை நீங்கள் எங்கே போனீங்கன்னு பார்த்தேன், உனக்கு என்ன ரோஷமா? ரசூலா கேட்குறாங்க. நான் எங்கே போகிறேன் எங்கே வாரேன்னு பார்த்துட்டே இருக்கிறிய, அப்படி உனக்கு ஒரு ரோஷமா? உடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஷம்தான். உங்களுக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, நானும் ஒரு மனைவி. என்னை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல போவீங்க என்றால் நான் ரோஷப்படாமல் வேற யார் தான் ரோஷப்பட முடியும்? எனக்கு ரோஷம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஆயிஷா நாயி பதிலுக்கு பேசுகிறாங்க. உடனே ரசூலா கேட்குறாங்க, என்னம்மா உன்கிட்ட உள்ள ஷைத்தான் வெளியே வந்துட்டானோ? ஆயிஷாட்ட கேட்குறாங்க. ஏன்னா ரசூலா முதல்ல சாதாரணமாக பேசுகிறாங்க, இவங்க எதிர்த்து பேசுகிறவொன்னே ரசூலா கேட்குறாங்க, உன்கிட்ட உள்ள ஷைத்தான் வெளியே வந்துட்டானா? உடனே ஆயிஷா நாயி அடுத்து கேட்குறாங்க, மாய் ஷைத்தான், அல்லாஹ்வின் தூதரே என்கிட்ட ஷைத்தான் உண்டா? அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஆமாம் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் உண்டு, உன்கிட்டையும் உண்டு, எல்லாத்துட்டையும் உண்டு. உடனே ஆயிஷா நாயி கேட்குறாங்க,
அப்போ உங்கள்கிட்ட உண்டா சைத்தான்? என்கிட்ட இருக்கிற மாதிரி உங்கள்கிட்டையும் சைத்தான் இருக்கிறானோ அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா என்கிட்டையும் உண்டு. ஆனால் இறைவன் அந்த சைத்தானுடைய தீங்கையை விட்டும் என்னை பாதுகாத்து விட்டான். இப்ப இந்த ஹதீஸ் என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் உட்பட எல்லா மனுஷனுக்கும் சைத்தான் உண்டு. சைத்தான் இல்லாம எந்த மனுஷனும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நாம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஏத்திகாஃப் இருந்துட்டு ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி சஃபியா வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் கூட உட்காந்து பேசுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகலாம்னு இருக்கும்போது சஃபியா கொண்டு போய் வெளியே விடுறாங்க, தெரு வழியாக கூட்டு போறாங்க. அப்போ 2 சஹாபி வந்து ரசூலுல்லாஹையும் சஃபியாவையும் பார்த்துட்டாங்க, இருட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, எப்பா இது என்னுடைய மனைவி. அப்போ அந்த 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களையே நாங்கள் சந்தேகப்பட போறோம். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சந்தேகத்தை ஏற்படுத்த மாட்ட, ஆனால் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒவ்வொரு மனுஷனுடைய இரத்த நாணங்களையும் சைத்தான் ஓடுகிறான். ரசூலுல்லாஹ் அப்பதான் சொல்றாங்க, அவன் ஏதாவது உன்னுடைய உள்ளத்தில் போட்டு விடுவானோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன். உனக்கு தெரியும் நான் ரசூலுல்லாஹ் தானே, நான் தப்பு பண்ண மாட்டேன் என்று உனக்கு தெரியலாம். ஆனா சைத்தான் என்ன செய்வான், உன்னுடைய உள்ளத்தில் இவர் ரசூலுல்லாஹ்ல நைட்டு நேரத்தில் அது ஒரு பொம்பளைக்கு பக்கத்தில் இவர் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு உன்னை போட்டு விட்ட, நீ அதை கேட்டு 4 பேர்ட்ட சொல்லியாச்சுன்னா அப்ப இது என்ன ஆகும்? அதனால தான் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன். சைத்தான் உனக்கு ஏதாவது தப்பான எண்ணத்தை விதையை போட்டுருவான், அதை நான் பயப்படுறேங்கிறான். ஒவ்வொரு மனுஷன்டையும் சைத்தான் இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ்கள் தெளிவாக உணர்த்துகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் இதை மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சு பாருங்க, எல்லாத்தையும் வச்சு பார்த்தாலும் அது சைத்தான் நம்மளோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து ஹதீஸையும் வச்சு பார்த்தாலும் என்ன பாதிப்பு வந்துருச்சு நம்மளுக்கு? இப்போ ஏன்ட்ட சைத்தான் இருப்பான், உங்கள்கிட்டையும் இருப்பான்ல. என்னைக்காவது வந்து நம்ம பைத்தியமா அலைஞ்சிருக்கிறோமா? என்னைக்கா ஒரு தப்பு பண்ணியிருப்போம், மனுஷன் என்றால் தவறு செய்வோம். சில நேரங்களில் தொழாம கூட இருந்திருப்போம், யாரையாவது ஏசிருப்போம், பேசியிருப்போம், கெட்ட எண்ணங்கள் ஏற்படுத்திருக்கோம். அந்த பொம்பளை சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு தவறான எண்ணங்கள் வந்திருக்கும். இது எல்லாம் இயற்கை, இதெல்லாம் சைத்தானுடைய பாதிப்பினால் வரும், வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா என்னைக்காவது நம்ம லூசா நடந்தோமா? என்னைக்காவது கை கால் முடங்கி போய் இருந்தோமா? என்னைக்காவது நம்மளுக்கு வயிற்று வலி, அதில் வேற ஏதாவது பயங்கரமான நோய் வந்துச்சா? அந்த நோய்க்கு இந்த சைத்தான் தான் காரணம் என்று என்னைக்காவது சொல்ல முடியுமா? சைத்தான் தான் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். வயிற்று வலி வருதுன்னா சைத்தானால் தான் வயிற்று வலி ஏற்படுது என்றால் காலம் ஃபுல்லாக வயிற்று வலியாக இருக்கும். ஏன்னா சைத்தான் நம்மளை விட்டு விலகிறதுலாம் கிடையாது, நம்மளோட தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். காலம் ஃபுல்லாக நம்ம வந்து பைத்தியமாக இருக்கணும், அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. சைத்தானை பற்றி விட்டா தான் பைத்தியம் தெளியணும், சைத்தானை பற்றி விட்டா தான் வயிற்று வலி குணமாகணும். அப்படி ஏதாவது நம்மள்கிட்ட என்னைக்காவது அப்படி நடந்திருக்கா? இன்னைக்கும் உட்கார்ந்துருக்கிறோமே, ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் பள்ளிவாசலை விட்டு அப்படியே ஓடிடுவான். திரும்ப பாங்கு சொல்லி முடிச்சதற்கு பின்னால மீண்டும் பள்ளிவாசல் நோக்கி ஷைத்தான் வருவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பின்னால பள்ளிவாசலே உட்கார்ந்துட்டே இருக்கிறான். காம சொல்லும் போது திரும்பவும் போயிடுவான். திரும்ப காமத்தை எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால சஃப்புகள்ல ஆண்களும் பெண்களும் நிற்கின்ற போது திரும்பவும் ஷைத்தான் வருவான். அப்படி ஷைத்தான் வந்துட்டு சொல்லுவானா, உதுக்குர் கதா, இதை நினைச்சுப்பார், அதை நினைச்சுப்பார், அதை நினைச்சுப்பார். இது வருதா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதை அனுபவிக்காம யாரும் இருந்தது கிடையாது. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தொழுகும் போது நீங்க பாருங்க, தொழுகும் போது என்னென்ன எண்ணங்கள்லாம் வருது. சஃப்ல நின்னா அல்லது வீட்டில் தனியா நின்று தொழுகும் போது எல்லா சிந்தனையும் வந்துடும். அடுப்பில் பால் வச்சோமா அப்பதான் வரும். அல்லாஹ் பண்ணு கையை கட்டி நிற்கும் போதுதான் ஐயையோ குக்கர் ஆஃப் பண்ணாம வந்துட்டோமே, ஸ்டவ் ஆஃப் பண்ணாம வந்துட்டோமே வருதா? மற்ற நேரத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம், அப்போ கூட இந்த சிந்தனை வராது, மறந்துடும். ஆனா இந்த நேரத்தில் மாத்திரம் கரெக்டா வருது, கையை கட்டின உடனே எல்லா சிந்தனைகளும் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஷைத்தான் வந்துதான் உங்கள் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் இதை நினைச்சுப்பாரு, அதை நினைச்சுப்பாரு, அப்படின்னா இப்படின்னா இப்பவுமே ஷைத்தான் வந்து உட்கார்றானா இல்லையா? பள்ளி வாசல இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வேற ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய இடமா இருந்தாலும் ஷைத்தான் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி சிந்தனையை தூண்டி விடுறானா இல்லையா? அப்ப நம்ம என்னைக்காவது பைத்தியமானமா, என்னைக்காவது லூசானமா, வேற ஏதாவது சிந்தனைகள் ஏற்படுதா? ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எந்த சிந்தனையும் ஏற்படாது.
அப்ப அதனால ஷைத்தானால் ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் நாம ஷைத்தான் இருக்கக்கூடிய ஷைத்தானோடு சேர்ந்து வாழக்கூடிய நம்ம யாரும் உருப்படியா வாழ முடியாது. நம்ம எல்லாருமே ஷைத்தானுடைய பாதிப்புனால வேற ஏதாவது ஒரு சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கணும். ஆனா இப்படி ஒண்ணுமே இல்லை என்பதற்கு இன்னொரு சான்றை நீங்க பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, இப்லீஸ் இருக்கிறானே ஷைத்தானுக்கெல்லாம் முன்னோடி மூதாதையர், இந்த இப்லீஸ் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, ஒரு முறை ஷைத்தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்றான். நீ என்னப்பா செஞ்ச, நீ என்ன செஞ்ச, இவன் தலைவன் இல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கறான், நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறான். ஒவ்வொரு ஷைத்தானும் எந்திரிச்சு நான் அதை செஞ்சேன், ஒருத்தனை தொழ விடாம ஆக்கிட்டேன், ஒருத்தனை தர்மம் கொடுக்காம ஆக்கிட்டேன், ஒருத்தனை வந்து இன்னொருத்தனை உள்ள சண்டை போட வச்சேன், இப்படின்னு ஷைத்தான் என்னென்ன பணிகளை செய்தானோ அது எல்லாத்தையும் இப்லீஸ் வந்து சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? இப்லீஸ் தான் தலைவன்ட்ட நல்ல பேர் எடுக்கணுமா, நான் தான் சூப்பர் அப்படின்னு பேர் எடுக்கணுமா. பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆட்களும் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் உச்சகட்டம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு எல்லாருமே அவங்க செய்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஷைத்தான் எந்திரிச்சு, நான் தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு செயலை செஞ்சேன். என்னப்பா செஞ்ச? கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க, 2 பேரும் பிரிச்சு விட்டேன். அப்படியா? நீ தான் எனக்கு நெருக்கமானவன், நீ ரொம்ப சரியா செஞ்சிருக்கிற அப்படிங்கிறான். இது எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே உச்சகட்ட வேலையை பற்றி பேசுறாங்க, ஷைத்தானுடைய பணிகளை பற்றி பேசுறாங்க. அதுவும் அந்த ஷைத்தான் இப்லீஸ் இடத்துல நல்ல பேரை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் பேசுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பேசும்போது ஒவ்வொரு ஆளும் அவங்க எல்லா விஷயத்தையும் பெருசா பேசும்போது உச்சகட்டமா சொன்ன வார்த்தையே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறது. இதுதான் உச்சகட்டமே. கணவன் மனைவி பிரிக்கிறது என்ன? நம்ம வார்த்தையில சொல்ல போனால் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கணவன் மனைவி மத்தியில் வந்து 2 பேருக்கு மத்தியில் சண்டை இழுத்து விடுறது பெரிய கஷ்டமா? 2 பேரும் பிரிஞ்சு போறது பெரிய கஷ்டமா? இது வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட செஞ்சுட்டு போயிடலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. கணவனை பார்த்து, எப்பா நீ நல்ல மனுஷன்தான், என்ன செய்ய, உனக்கு போய் இந்த ஒரு பொண்ணை கட்டி சரிப்போ அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். ஒரு மனைவிட்ட போய் நீ எவ்வளோ தங்கமான பிள்ளை, எவ்வளோ அழகான ஒரு சாலியான பொண்ணு, உனக்கு போய் இப்படி ஒரு கணவன் மாட்டினா பார் அப்படின்னு ஒரு வார்த்தை லேசா இப்படி மட்டும் சொல்லிட்டா போதும், அன்னையிலேருந்து 2 பேருக்கும் சண்டை தான். இதைத்தான் ஷைத்தான் செய்வானா. ஷைத்தான் இது வந்து சராசரி எல்லா மனுஷனும் செய்ய முடியும். ஷைத்தானுடைய உச்சகட்ட வேலையை இதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது இந்த ஹதீஸுகள் தெளிவாக உணர்த்து காட்டுகிறது. இது மாத்திரமில்லை, ஷைத்தான் மறுமையில் வருவான். எல்லா தீர்ப்பையும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அல்லாஹ் விசாரணை செய்து இவங்க சொர்க்கவாதி இவங்க நரகவாதி என்று தீர்மானிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து மனிதர்களிடத்தில் பேசுவானா. ஏன் பேசுகிறான்? மனுஷன் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு தப்பை செஞ்சுட்டா அதில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி உண்டோ அதுதான் பார்ப்போம். மறுமையில் அல்லாட்ட நாமளும் நிப்பாட்டப்படுவோம். நிப்பாட்டப்படுகின்ற அந்த நேரத்தில் ஏன்டா இந்த தப்பு பண்ண அல்லாஹ் கேட்டான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் தான் என்ன வழி எடுத்துட்டான், ஏற்கனவே ஷைத்தான் வழி எடுத்தான் அப்படின்னு வேற இருக்கா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வைத்துக்கொண்டு ஷைத்தான் எங்களை வழி எடுத்துட்டான், எல்லாமே ஷைத்தான் தான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மேலே அத்தனை பழியும் போடும். அப்போ ஷைத்தான் நமக்கு பதில் சொல்கிறான், வகால ஷைத்தானும் லம்மா குதியல் அம்ரு, எல்லா விஷயங்களும் தீர்க்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் அப்போ சொல்லுவானா, இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக், இறைவன் உங்களுக்கு ஒரு வாக்களித்தான், அது உண்மையான ஒரு வாக்கு. நான் உங்களுக்கு ஒரு வாக்களித்தேன், அதுக்கு நேர் மாற்றமாக நான் நடந்து கொண்டேன். அல்லாஹ் வாக்களித்தான்ல, நீ தொழுதா உனக்கு சொர்க்கம், நீ நோன்பு வச்சா உனக்கு சொர்க்கம், தர்மம் கொடுத்தால் அதுக்கு மறுமையில நன்மை கிடைக்கும், இப்படின்னு இறைவன் எதை வாக்குறுதி கொடுத்தானோ அத்தனை வாக்கும் அவன் சொன்னபடி அவன் நடப்பான். வாக்குறுதியை கரெக்டான அவன் நிறைவேற்றுவான். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன்,
உங்களுக்கு எந்த வாக்கியை தந்தேனோ அதுக்கு நேர் மாற்றம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவன் ஷைத்தான் பேசுகிறான், ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னையா நீங்க திட்டுதீங்க, உங்களையே நீங்க திட்டுக்கிடுங்க, என்னையா போய் இப்போ வந்து பழிச்சு பேசுறீங்க, அட பாவி நரகத்துக்கு போனதுக்கு நீ தாண்டா காரணம். ஷைத்தானை பத்தி பேசுவோமா இல்லையா? நான் அநியாயமா நரகத்துக்கு போறதுக்கு நீ தாண்டா காரணம். நீ என்ன வழிகெடுக்காம இருந்தால், எனக்கு கெட்ட சிந்தனையை ஏற்படுத்தாமல் இருந்தா நான் இன்னைக்கு நரகத்துக்கு போயிருக்க மாட்டேனே அப்படின்னு ஷைத்தான்ட்ட நம்ம கடுமையா பேசும்போது அவன் சொல்வானா, என்ன எதுக்கு திட்டுத, உங்களையே நீங்க திட்டிட்டு போய்க்கிடுங்க, உங்களையே நீங்க பழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இன்னி தாவத்துக்கும், நான் உங்களை அழைச்சேன், ஃபஸ்தஜப்தும், எனக்கு நீங்க பதில் அளிச்சீங்க. நான் வந்து எப்பா இந்த தப்பை செய்யன்னு சொன்னேன், திருடுன்னு சொன்ன ஒரு சிந்தனையை ஊட்டினேன், உன்னையவன் திருட சொன்னான். ஷைத்தான் கேட்குறானா, திருடுன்னு ஒரு சிந்தனை தந்தன்ல, திருட்டு தப்புன்னு உனக்கு தெரியாதோ, அது ஹராம்னு உனக்கு தெரியாதோ, மார்க்கம் தடுத்தது என்று உனக்கு தெரியாதோ, தெரியும்ல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் திருடுன, தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அதை பண்ண, திருடுன்னு தான் நான் உன்ட்ட சொன்னேன், உன்னை எவன்டா திருட சொன்னா? யாரு கேட்கிறா? ஷைத்தான் இப்படி கேட்பானா, உன்னை எவன் திருட சொன்னா? தப்புன்னு தெரியுது, அதை நான் சொல்றேன்னு தெரியுது, ஷைத்தானுடைய தீங்கு என்றும் அது உனக்கு தெரியுது, இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு பின்னால அந்த தப்பை நீ ஏன் பண்ண, உன்னை எவன் பண்ண சொன்ன என்று அவன் கேட்பானா? கேட்டுட்டு அவன் சொல்வானா, எனக்கு உங்கள் மீது எந்த ஆற்றலும் கிடையாது, எனக்கு உங்களை கட்டுப்படுத்துகின்ற எந்த ஆற்றலும் கிடையாது. மாகான லகு அலைஹிம் மின் சுல்தான், அவர்களை கட்டுப்படுத்துகின்ற, அவர்களை கட்டாயப்படுத்துகின்ற, எந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற எந்த ஆற்றலும் எனக்கு கிடையாது என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்ப ஷைத்தான் இவ்வளவு அழகாக மறுமையில் பேசுவான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப ஷைத்தானால என்ன பாதிப்பு வந்துடும், ஷைத்தானால என்னதான் செஞ்சிருவான்? மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற இதை தவிர ஷைத்தானால் வேற எதுவுமே பண்ண முடியாது. கையை முடக்கிறது, காலை முடக்கிறது, அதை செய்யறது, இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. கெட்ட சிந்தனையை ஏற்படுத்த முடியும், ஒரு நல்ல சிந்தனையிலிருந்து நம்மளை தடுக்க முடியும். நல்ல காரியத்தை நாம செய்யறோமா, உள்ளத்துல ஊடுருவி இதை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியும். இதை தவிர ஷைத்தானால் எந்த பாதிப்பையும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது என்று ஷைத்தான் சொல்கின்ற அந்த வார்த்தையை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நமக்கு பாயிண்ட் என்ன, ஷைத்தான் பேசுவானா பேசுவ மாட்டானா அது நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான் என்றால் கண்டிப்பாக பேசித்தான் ஆவான். ஷைத்தான் இருக்குது என்று நாம ஆய்வு பண்ணினா முடிவு பண்ணல, அல்லாஹ் சொன்னா நாம நம்புகிறோம். அதே அல்லாஹ் தான் சொல்றான், ஷைத்தானுக்கு எந்த சக்தியும் இல்லப்பா. இந்த மனசுல ஒரு சிந்தனையை, கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறான இந்த சக்தியை தவிர ஷைத்தானுக்கு வேற எந்த சக்தியும் கொடுக்கல. அதுவும் கூட அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெளிவுபடுத்திட்டான். இதே ஷைத்தான் வந்து மனுஷனை வழிகெடுக்க முடியும், உள்ளத்துல ஊடுருவி வேற ஏதாவது சிந்தனைகளை, கெட்ட சிந்தனை ஏற்படுத்த முடியும். அதுவும் யாருக்கு? இல்லா இபாதக்கல் முஹ்லசின், தூய்மையான நல்லடியார்களை தவிர. நல்லடியார்கள் இருப்பாங்களே அல்லாஹ்வுக்கு பயந்து, அவங்கள்ட்ட கூட இந்த ஷைத்தான் போய் வாலாட்ட முடியாம இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லாத்தையும் வழி எடுக்க முடியும், நல்லவர்களை வழி எடுக்க முடியாது. அப்ப ஷைத்தானுடைய ஆற்றல் வல்லமை இவ்வளவுதானே தவிர அவனால் வேற எதையும் செய்ய இயலாது. குறிப்பாக பிசிக்கலா கையை முடக்கிறது, காலை முடக்கிறது, மூளையை முடக்கிறது, இதை மாதிரி எதுவும் செய்ய முடியாது என்பது இந்த ஆயத்து ஹதீஸை நமக்கு சொல்லித்தருது. அப்ப எதுக்கு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும்? அது ஒரு கேள்வி வரத்தானே செய்து. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஏன் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோபம் ஏற்படுகின்ற பொழுது நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கறாங்க. ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் ஷைத்தானால் எந்த தீங்கும் இல்லை, இந்த கெட்ட சிந்தனையை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா அவன்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேட தேவையில்லையே. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, முதல் விஷயம் கெட்ட எண்ணத்துல இருந்து பாதுகாப்பு தேடத்தான் வேணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. கெட்ட எண்ணங்கள் கூட 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 என்ன ஆகும்? பெரிய பாவத்தை செஞ்சிடும். ரசூலுல்லாஹ் வந்து பாவம் செய்வதற்கு அளவுகோலாகவே மனசைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த மனுஷனும் உடனே பாவம்லாம் செஞ்சிட மாட்டான். ஒருத்தன் வந்து திருடுதானா உடனே திருடவனா மாட்டான். திருடலாமா, திருடக்கூடாதா, திருடிட்டா பார்ப்போமே, ஒருக்க திருடுவோமே, இப்படியே சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு தான் கை வைப்பான். யாருன்னா நீங்க பாருங்களேன், ஒரு தப்பை உடனே செஞ்சிருவான். சின்ன குழந்தைகள் செய்கின்ற அது தவறு ஆகாது. ஒரு பெரிய ஆள் ஒரு தப்பு பண்றாருன்னா வேணும்னே அந்த தவறை செய்கிறார் என்றால் உடனே செய்யறது இல்லை,
ஒன்னொன்னா நினைச்சு 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 அப்படியே அது வளர்ந்து 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 அதுக்கு பின்னால்தான் தப்பே செய்வான். எல்லா தவறுக்கும் அதுதான் அடிப்படை. அப்ப இத மாதிரி ஒரு தவறு வந்தால், கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறது என்றால் அதுக்கு பாதுகாப்பு தேட வேண்டாமா? அதுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேடித்தான் செய்யணும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற அந்த கெட்ட ஊசலாத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கேட்கணும். இது கெட்ட எண்ணத்தை உருவாக்குறான். அந்த செயலில் இருந்து நம்ம இறைவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடித்தான் ஆகணும். அதுக்காக வேண்டி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எல்லாம் அதுதான். கோபம்ங்கிறது என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அது வந்து ஷைத்தான்கிட்ட இருந்து தான் வருதுங்கிறாங்க. கடுமையாக கோபம் வருது, யார் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டேங்கிறோம். அப்ப அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு யாரு காரணம்? ஷைத்தான் தானே. அந்த ஷைத்தான் தானே உள்ளத்துல அவன் திட்டினான நீனும் திட்டு, அவனை அடிச்சான நீனும் அடி, இதெல்லாம் ஷைத்தான் விதைக்கிறது தானே. அவன் திட்டாப்பா நான் திட்ட மாட்டேன், இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இப்படி இருக்கிறோமா? பழிக்கு பழி செய்ய நினைக்கிறோமே. அந்த பொம்பளை இப்படி நடந்தால நான் அப்படித்தான் நடப்பேன், அவன் மட்டும் என் வீட்டுக்கு வரல நான் அவன் வீட்டுக்கு போகணுமோ? இதெல்லாம் யார் போடக்கூடிய சிந்தனை? உறவுக்காரங்களாம் இருப்போம்ல, சொந்த பந்தங்கள் அவங்க வரணும் இங்க போகணும் அப்படியெல்லாம் இருக்கும்ல. அந்த பொம்பளை என் வீட்டுக்கு படி வாசல்ல கால் வைக்கல நான் அங்க போகணுமா? ஏன் போனா என்ன? ஆனா போக மாட்டேன். ஏன் அந்த முடிவு எடுக்கிறோம்? ஷைத்தான் உள்ளத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதையெல்லாம் சொல்லுங்கிறான். இப்படியெல்லாம் சில தப்பான காரியத்தை நியாயப்படுத்தி நியாயமான வாதம் மாதிரி நம்முடைய உள்ளத்துல போடுறான். அப்ப இதுக்கு பாதுகாப்பு தேட வேண்டாமா? ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை உள்ளத்துல போடுவதற்கு பாதுகாப்பு தேட வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஷைத்தானுடைய தீமையை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி வந்து வேறு சில ஹதீசுகள், அந்தி நேரத்தில் மக்ரிப் நேரத்தில் குழந்தைகளை நீங்க வெளியில கொண்டு போகாதீங்க, ஷைத்தானுடைய பாதிப்புனா ஏற்படும் அப்படிங்கிறாங்களே. அது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நபியுடைய காலம் என்பது இப்போ உள்ள காலம் மாதிரி இல்லை. அன்னைக்கு உள்ள நிலை என்ன? அன்னைக்கு வந்து இருட்டு, வெளிச்சம், லைட்டு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எங்க இருந்தாலும் வந்துடலாமே, அவ்வளவு பகல் மாதிரி வெளிச்சங்கள்ல இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எல்லாமே இருட்டு தான். அதே நேரத்தில் சாயந்தர நேரம் என்ன நடக்கும் என்றால், அந்தி சாய்கின்ற நேரத்தில் அது வந்து புழு பூச்சிகள் அல்லது பாம்பு இதை மாதிரி தேளு அது அதனுடைய இடத்துக்கு போகும், அல்லது இறையை தேடி வரும். குழந்தை வெளியே போயிடுச்சுன்னா நம்ம போனாச்சுன்னா இது பாம்பு தேளு அப்படின்னு தெரியும். சரி இது பார்த்து போகணும், ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு நாம் ஒரு சுதாரிப்பாக இருப்போம். குழந்தைகளுக்கு அது தெரியுமா? வெளியே விட்டுட்டோம். இப்போ இருக்கிற மாதிரி மண்ணடி தெரு மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு காட்டில் கிராமப்புறத்தில் இன்னைக்கு இருக்குதானே செய்யுது. கிராமங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைட் இருக்காது, வெறும் காடாக தான் இருக்கும். சாதாரணமாக பாம்பு போகும், சாதாரணமாக பூரான் போகும், சாதாரணமாக தேள் போகும். இப்போ நம்ம போகும்போது இது பாம்பு இது தேள், சரி ரைட்டு கொஞ்சம் விலகிக்கிடுவோம் அப்படின்னு விலகி போயிடுவோம். பிள்ளைக்கு தெரியுமா? குழந்தைகளுக்கு அது தெரியுமா? தெரியாது. பேசாமல் அது ஏதோ ஒரு பொருள், விளையாட்டு பொருள் மாதிரி கையை தொட்டுடுச்சுன்னா, அப்போ அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்தி சாய்கின்ற அந்த நேரத்தில் விஷஜந்துகள்லாம் போகும், அதை ரசூலுல்லாஹ் ஷைத்தான்ங்கறாங்க. அந்த ஷைத்தான்கிட்ட இருந்து நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை நீங்க வெளியில கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஷைத்தான்ங்கிற வார்த்தை இப்லீஸுடைய வாரிசுகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும் இஸ்லாம் ஷைத்தான் சொல்லலை. இப்லீஸுடைய வாரிசு ஷைத்தான் இருக்கிறான், அவன் தான் உள்ளத்துல இந்த கெட்ட சிந்தனைலாம் ஏற்படுத்துவான். ஆனா வேறு சில விஷயத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஷைத்தான்ங்கறாங்க, விஷச்சந்துகளுக்கு ரசூலுல்லாஹ் ஷைத்தான்ங்கறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தப்ப ஒருத்தர் வேணும்னு செய்யறான் என்றால் அவனையும் ரசூலுல்லாஹ் ஷைத்தான்ங்கறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகும் போது ஒரு சுத்ரா, ஒரு தடுப்பை உங்களுக்கு முன்னால வச்சுக்கிடுங்க. நீங்க முன்னால தடுப்பை வைத்து கொண்டு தொழுகின்ற அந்த நேரத்தில் உங்களுக்கும் அந்த சுத்ரா தடுப்புக்கும் மத்தியில் ஒரு ஆள் கிராஸ் பண்ணக்கூடாது. அதை தாண்டி போகலாம். நீங்க எங்க தடுப்பு வச்சிருக்கிறீங்களோ அதுக்கும் நீங்க தொழக்கூடிய இந்த ரெண்டு இடத்துக்கும் மத்தியில் நீங்க யாரும் குறுக்க போகாதீங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சமயம் நீங்க சுத்ரா வச்ச அந்த இடத்துக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு ஆள் குறுக்க போகிறார் என்றால் அவரை நீங்க தடுங்க அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் குறுக்க போகிறார் என்றால் ஃபல் யுகாத்திலுஹு, அவரோடு நீங்க சண்டைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு ஷைத்தான், அவன் ஷைத்தான் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் என்ன உண்மையிலே இப்லீஸுடைய வாரிசா? நம்மள மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஆளு, மனித இனம். மனித இனம் தானே பள்ளிவாசலுக்கு வரான். இன்னும் சொல்ல போனா முஸ்லீமா இருந்தா தானே அப்படிலாம் வருவான். அப்ப இவன் பள்ளிவாசல இப்படி போகும்போது அல்லது தொழக்கூடிய ஆளுக்கு கிராஸ் பண்ணி போகும்போது அதை தடுக்கிறான். அதை மீறி செய்யும்போது ரசூலுல்லாஹ் ஷைத்தான்ங்கறாங்க.
உண்மையிலே இப்லீஸுடைய வாரிசு இல்லை, தப்ப செய்யறதுனால இவன் ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க, நீங்க இரவு நேரத்தில் படுக்கின்ற பொழுது இந்த விளக்குகளை அணைத்து விடுங்கள். அன்னைக்கு கரண்ட் கிடையாது, அன்னைக்கு வந்து அந்த எண்ணெயை ஊற்றி தீயை வைத்து விளக்கு பற்றி வைப்பாங்க. அப்போ இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அந்த விளக்கை நீங்கள் அணைச்சிருங்க. ஏன்? ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. ஷைத்தான் என்ன பண்ணிடுவான்? ஷைத்தான் உண்மையான இப்லீஸுடைய வாரிசு ரசூலுல்லாஹ் சொல்லலை. யாருக்கு சொல்கிறாங்கன்னா எலி போன்ற சின்ன சின்ன உயிரினத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த எலி என்ன செய்யும்? அந்த எண்ணெய் வாசனைக்கு வரும், அதில் திரி வேற இருக்குதா, அதை கடிச்சு திங்கிறதுக்காக வேண்டி இழுத்துட்டு போகும். அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா வீடு ஃபுல்லாக அதை இழுத்துட்டு போக தீ பற்றி எரியும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அந்த நெருப்பை அணைங்க அப்படிங்கிறாங்க. அதை விளக்கு அணைச்சிட்டு நீங்கள் படுங்க அப்படிங்கிறாங்க. ஷைத்தானுடைய தீங்கு வருங்கிறாங்க. அப்போ இது எதுக்காக வேண்டி ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா இப்லீஸுடைய வாரிசு என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அவங்க சொல்லக்கூடிய சில ஷைத்தானை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அவைகளெல்லாம் கெட்ட உயிரினங்கள், கெட்ட உயிரினத்தை அல்லது விஷஜந்துகளை அல்லது கெட்ட மனுஷனை அல்லது கெட்ட மனுஷனுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள், இவைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஷைத்தாங்கிறாங்க. இதில் இருந்து இதுதான், இதனால பாதிப்பு வரத்தான் செய்யும். எலினால பாதிப்பு வரும், பல்லினால பாதிப்பு வரும், பாம்புனால பாதிப்பு வரும், விஷஜந்துக்குனால பாதிப்பு வரும், இன்னைக்கு வரத்தான் செய்யும். அப்போ இந்த பாதிப்பில் இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து அந்த வார்த்தைகளுக்கு ஷைத்தான் சொன்னாங்களே தவிர இப்லீஸ் உடைய வாரிசு இருக்கிறாங்களே அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஷைத்தான் அந்த ஷைத்தானை பற்றி ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லலை. இதையும் நாம் புரிந்து கொள்ளணும். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் ஷைத்தானால் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அவனுடைய பாதிப்புங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியும், இவ்வளோதானே தவிர வேற எந்த பிசிக்கலாக உடம்பு ரீதியாக வேற எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். வல்லல்லாஹ் அந்த அடிப்படையில் விளங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்